மூளையற்ற குழந்தை கூட அறிவாளியாக மாற்ற ஒரு தாயால் மட்டுமே முடியும். அதனால் நடுவர்களே, பெற்றோர்கள் தான் சிறந்தவர்கள் என்று கூறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அருமை அருமை. தேசிய தோழிக்கு நன்றி. மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் ஆசிரியர் தான் என்ற மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர்கள் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நடுவர்களே, எதிரணியில் உள்ளவங்க தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசினாங்க. அந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை தண்ணியில் விழுந்ததுன்னா அது அவங்க அம்மா அப்பா பார்த்தோன்னா அது இயல்பு. அது கூட செய்யலைன்னா எப்படி? ஒரு பஸ் விபத்தில் பள்ளி பிள்ளைங்களோட போன பஸ்ஸு ஓடையில் சரிஞ்சிட்டுங்க. சுகந்தி இப்படிங்கிற ஒரு பெண் ஆசிரியர் 12 பிள்ளைகளை காப்பாற்றி விட்டு தான் தன் உயிரை விட்டார். அவள் ஒரு ஆசிரியர் என்று நான் பதிவு செய்து கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சரிய நடுவர் அவர்களே, எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் காரணம் என்றார். பிள்ளைகளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? வீட்டிலேயே வச்சு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம்ல. எதிராளியில் உள்ளவங்க சொல்லாங்க இல்லங்கள் பள்ளி ஆகின என்று. அப்புறம் எதுக்கு பள்ளிகள் திறந்தோடனே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க? ஒரு பள்ளியில் பிடி சார் ஒரு கிளாஸை கிராஸ் பண்ணி போகும் பொழுது ஒரு மாணவன் என்ன பண்ணிட்டான்? விசில் அடிச்சிருக்கான். அதை கவனிச்ச ஆசிரியர் அந்த மாணவனை கண்டிச்சிருக்கார். உடனே அந்த மாணவன் தன் பெற்றோருக்கு தரப்பு கொண்டு என்னை ஆசிரியர் அழைத்து விட்டார் என்கிறான். பெற்றோர் 10-20 ஆட்களை அழைத்து சென்று ஆசிரியரை சரமாரியாக அடித்தார். அந்த ஆசிரியர் 1 மாதம் மருத்துவமனையில் இருந்தார். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த பள்ளியில் இருக்கும் மாணவனை இந்த பிடி சார் 50 வைத்து அடிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பிள்ளை கூட மன்னித்து விட்டு இனிமே இப்படி நடந்துக்காது என்று சொல்கிற உள்ளம் யாருக்கு இருக்கிறது? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவர் ஆசிரியர் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். சுகந்தி டீச்சரை பற்றி கூறி அசத்துறீங்க. வாங்க அடுத்ததான். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் பெற்றோர் காண முடியாதுன்னு பெற்றோர்கள் அணிந்து பேசுறீங்க. கவிதையா? அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக பெரிதும் துணை நிற்பவர் பெற்றோரை என்ற அணியிலிருந்து பேச வந்துள்ளேன். ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியரை தாய் தான். மாதா பிதாக்கு அப்புறம் தாய் குருன்னு சொல்றாங்களே தவிர இதுவரை யாரும் குருவுக்கு அப்புறம் மாதா என்று சொன்னது கிடையாது. இனிமேலும் சொல்ல போறது கிடையாது. ஒருவர் என்கிட்ட அன்பு என்ற தலைப்பில் ஒரு கவிதை கேட்டார். உடனே நான் சொன்னேன், என் தாய் என்னை பெற்ற தாய் இதுவே கேட்டிருந்தால் உடனே நான் சொல்லியிருப்பேன் அது நீ நான் என்று. அடித்தளமே இல்லாத கட்டில் என்னவாகும்? முதல் கோணல் முற்றிலும் கொன்றல் என்ற பழமொழியை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். சீக்கிரம் இப்படி செய்ததுக்கு கேட்டுக்கங்க. என் மாணவன் சுண்டுவரில் குண்டுமணி அளவிற்கு ரத்தம் வந்தால் கூட ஆசிரியர்கள் தலையை தோரணம் கட்டி தொங்க விட்டுடுவேன். இப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் நான் கிளாஸுக்கு போனேன்னா என் தலையை தொங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடுவர் அவர்களே, பாடசுவை ஏற ஏற ஆசிரியர்களோட பெற்றோர்கள் தாங்க அதிக கவனம் செலுத்துறாங்க. நன்றி. அருமை அருமை. இப்பட்டிமன்றத்தோட இறுதியாளா மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆசிரியர் தான் என்ற அணிலிருந்து பேசுறையா புகழினி. எல்லா மொழியும் நேசிப்போம், தமிழை மட்டும் சுவாசிப்போம் என்று கூறி பள்ளியின் தாராள தலைமை ஆசிரியர்கள் பெற்றவர்கள் மாணவ மாணவிகளுக்கு அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் எங்கள் ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இதிலே இந்த தோழி சொன்னால் குழந்தைகள் கிலோவாக தூக்கின்றார்கள். அவர்கள் தூக்கவில்லை. வாகனத்தை விட்டு இறங்கி நுழைவாயில் வரும்போது எங்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் ஒரு கையில் சுமைகளையும் ஒரு கையில் குழந்தைகளையும் கொடுத்து அழைத்து வருகிறார்கள். எல்லா துறைகளிலும் சுயநல பொறாமை ஒன்று இருக்கும். எங்கள் துறைகளிலும் சரி, மனதிலும் சரி, எப்படி ஒன்று இருக்காது. தண்ணீரம் படுத்த மாணவனை பட்டமாய் பறக்க வைத்து கீழிருந்து பார்த்து ரசிக்கும் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் ஆசிரியர்களே. ஒரு மாணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கான கட்டளையை தேர்ந்தெடுத்து அவனையும் வைத்து பார்ப்பார்கள் எங்கள் ஆசிரியர்களை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தவித சுயநலமும் இல்லாமல் தன்னிடம் படித்த மாணவரை பட்டமாய் பார்த்து உயர்த்தி பார்க்கும் அன்பு உள்ள கொண்டவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். அழகாய் கூறிய உங்களுக்கு நன்றி. ஒரு நாணயத்திற்கு பூவும் தலையில் இருந்தால்தான் படிக்கும். அது போல ஒரு ஆசிரியர் பெற்றோரும் மிகவும் முக்கியம். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, அவங்க படித்தப்ப அவங்க அப்பா வாத்தியார்கிட்ட சொல்லுவாங்களா, 2 கண்ணை மட்டும் வச்சுட்டு எங்கள் வாக்கு எங்கே வேணாலும் அடிச்சுக்கோங்க,
எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ எப்படி அப்படி நடக்குது? ஒரு ஆசிரியர் சும்மா ஒரு மாணவனை கூப்பிட்டு பேசினா கூட சாலை மறியல் பண்ணுறாங்க, ரோட்டில் நிற்க வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும்? தயவு செய்து பெற்றோரும் ஆசிரியர் புரிந்து நடந்துக்கோங்க. ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு கல்வி ஒழுக்கம் மற்றும் மனநலத்தை கவனிக்கிறாங்க. அதுபோல ஒரு ஆசிரியர் தன் மாணவனுக்கு அறிவு திறமை மற்றும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. பெற்றோரும் ஆசிரியரும் மட்டுமே நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நன்றாக கொண்டு வர முடியும். ஆகவே இருவரும் இரண்டு கண்கள் போல என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.